வணக்கம் மக்களே. ரேஷன் கார்டு அதிரடியாக ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிரடி அறிவிப்பு தான் தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் இந்த புகாரில் சிக்கினால் உடனடியாக ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. ஏன் ரேஷன் கார்டு ரத்து, யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என தெரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாடு முழுவதும் சுமார் 2 கோடிக்கும் அதிகமானோர் ரேஷன் கார்டு பயனாளிகள் உள்ளனர். அவர்களுக்கு மலிவு விலையில் மளிகை பொருட்களை விற்பனை செய்யும் தமிழ்நாடு அரசு இலவச அரிசி மற்றும் கோதுமையையும் வழங்கி வருகிறது. குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ரேஷன் அரிசி இலவசமாக தமிழ்நாடு அரசு வழங்கி வருகிறது. ஆனால் இதனை சிலர் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்து வருகின்றனர். இது தொடர்பான புகார்களை தமிழ்நாடு அரசு மிக சீரியஸாக எடுத்துக்கொண்டு நடவடிக்கை எடுத்து வருகிறது. தமிழ்நாடு அரசு விதிமுறைகளின்படி ரேஷன் அரிசியை விற்பனை செய்வதும் குற்றம், ரேஷன் அரிசியை பணம் கொடுத்து பயனாளர்களிடம் வாங்குவதும் குற்றம். இருவருக்குமே சட்டப்படி தண்டனை மற்றும் அபராதம் உள்ளது. இருப்பினும் சிலர் சட்டத்தை மதிக்காமல் கள்ளச்சந்தையில் ரேஷன் அரிசியை விற்பனை செய்கின்றனர். அதேபோல் கள்ளச்சந்தையில் ரேஷன் அரிசியை வாங்குபவர்கள் அதனை மூட்டை மூட்டையாக கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கும் கடத்துகின்றனர். வாகன சோதனையின் போது பிடிபட்டால் ரேஷன் அரிசி மற்றும் அதனை கடத்த பயன்படுத்தப்பட்ட வாகனம் இரண்டும் பறிமுதல் செய்யப்படும். இதனையொட்டி தமிழ்நாடு எல்லை பகுதிகளில் சோதனை சாவடிகள் அமைத்து ரேஷன் அரிசி கடத்தல் குறித்து தமிழ்நாடு அரசு தீவிரமாக கண்காணித்து வருகிறது. அண்மையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அம்மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டிருக்கும் எச்சரிக்கை அறிவிப்பில் ரேஷன் அரிசியை விற்பனை செய்பவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களின் குடும்ப அட்டை பண்டகள் இல்லா குடும்ப அட்டையாக மாற்றப்படும் என எச்சரித்துள்ளார். அதாவது வெறுமனே குடும்ப அட்டையை அடையாள அட்டையாக மட்டுமே பயன்படுத்திக் கொள்ள முடியும். இனி எப்போதும் இந்த கார்டுகளுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட மாட்டாது. அத்துடன் ரேஷன் அரிசியை விற்பனை செய்த குற்றத்துக்காக சட்ட ரீதியான நடவடிக்கைகளையும் எதிர்கொள்ள நேரிடும். எனவே ரேஷன் அரிசி வாங்கும் பொதுமக்கள் வெளி சந்தையில் விற்பனை செய்வதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் என இதன் மூலம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் வலியுறுத்தியுள்ளார். அதாவது பாத்தீங்கன்னா, நீங்க ரேஷன் அரிசியை வெளி சந்தையில வித்தாலும் சரி வாங்கினாலும் சரி உங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட ரேஷன் அட்டையை பண்டங்கள் இல்லா ரேஷன் அட்டையா மாத்திடுவாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ யாரும் வெளி சந்தைகளில் ரேஷன் அரிசியை விற்காதீங்க. அப்படி வித்தீங்கன்னா உங்களோட ரேஷன் அட்டை பண்டங்கள் ரத்து செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.